ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஹோம்மேட் பாதாம் பவுடர் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது அதில் போட்டுட்டு உடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நம்ம அதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த சுடு தண்ணியில் வச்சுட்டு அதை நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக அப்படி போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாம் ஃபுல்லாக வந்துடும் நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா. அதுக்காக தான் இப்போ இதில் தோல் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 40 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாமை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இது கூட நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டுக்காக எனக்கு வந்து கற்கண்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நைஸ் பவுடராக. இதை அரைக்கிறது வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா மிக்ஸி வந்து ஒரு பல்ஸ் மட்டும் தான் விடணும். ஒரு சுத்து விட்டு உடனே நிறுத்திடணும். திருப்பி எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பல்ஸ் விடணும். மார்னிங் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஈவினிங் டைம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடான பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே கொடுக்கலாம்.